கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இந்த அதிகாலை ஜெபத்தை பர்கூர் என்எம்எஸ் மிஷனரி பணித்தளத்தில் ஏறெடுக்கும்படியாக தேவன் பாராட்டி இருக்கிற கிருபைக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. அதிகாலையிலே அவரை துதித்து அவரை உயர்த்தி அவருடைய நாமத்தை நாம் பாடி மகிழும் போது அவருடைய பிரசன்னத்தை நம் உள்ளத்திலே நாம் உணர்கிறவர்களாயும் அவருடைய பலத்தை நம்முடைய சரீரத்தில் அனுபவிக்கிறவர்களாயும் இந்த காலை வேளையில ஒரு பணியை போல ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில இறங்கி வருவதற்காக நம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மளை சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு காத்து இந்த உலக ஜாதிகளிலிருந்து நம்மளை ஒரு இனமாக பிரித்தெடுத்து ஒரு பரிசுத்த இனமாக கர்த்தர் நம்மளை பிரித்தெடுத்து இருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. உன்னத தேவன் இந்த கோடி கோடி மக்கள் இருக்கிற இந்த உலகத்துல ஆண்டவர் நீசனும் பாவியுமாய் இருக்கிற நம்மை ஆண்டவர் இந்த தெரிந்து கொண்டிருக்கிற அந்த குத்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஆமாப்பா, இந்த காலை வேளையில உம்முடைய கிருபையை நாங்கள் கேட்க பண்ணும்படியாக உம்முடைய கிருபையின் பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படியாக தகப்பனே அப்பா, அந்த மறுரூப மலையிலே நீர் அன்றைக்கு உம்முடைய சீஷர்களை கூட்டிக் கொண்டு சென்று ஆண்டவரே உம்முடைய மகிமையின் பிரசாபத்தை உம்முடைய முகத்தின் பிரகாசத்தை நீர் அவர்களுக்கு வெளிப்படுத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இதே போல தகப்பனே இந்த பர்கூர் மலையிலே இன்னைக்கு எங்களுடைய பாதங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை ஜெபத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த அதிகாலை ஜெபத்திலே தகப்பனே நீங்க எங்களை பலப்படுத்தும்படியாக உம்முடைய கிருபையை நாங்கள் உணரும்படியாக ஓ தகப்பனே உம்முடைய ஞானத்தை நாங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓ கர்த்தாவே இந்த காலை வேளையில உம்முடைய பரிசுத்த கரம் எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும்படியாக ஓ தேவனுடைய அன்பு எங்களை நிரப்பும்படியாக இந்த காலை வேளையிலே தகப்பனே எங்களை நாங்கள் உம்முடைய சமூகத்துல வெறுமையாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா தகப்பனே நீங்க எங்க மத்தியில இறங்கி வரும்படியாய் ஆண்டவரே உம்மை நாங்கள் வாஞ்சித்து அழைக்கிறோம். ஆண்டவரே இந்த காலை வேளையில தகப்பனே அப்பா நீர் எங்கள் மத்தியில அசை வாடும்படியாக ஓ மேல் வீட்டு அறையிலே அசை வாடின ஆண்டவர் அப்பா ஓ தகப்பனே அப்பா ஆண்டவரே ஜலத்தின் மேல் அசை வாடினவர் அப்பா இன்றைக்கு ஆண்டவர் எங்கள் மத்தியில நீர் அசை வாடும்படியாக உம்முடைய உன்னத விருப்பத்தையும் நோக்கத்தையும் செய்கையும் எங்களில் உண்டாக்கும்படியாக இந்த காலை வேளையில தகப்பனே இந்த ஆராதனையை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக தகப்பனே அப்பா இந்த நாளிலே நாங்கள் ஒரு கூட்டமாய் சிறு கூட்டமாய் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இந்த காலை ஆராதனையில தேவன் ஆண்டவரை பாடல் வழியாக தேவனை நாங்கள் மகிமைப்படுத்தும் போது தேவன் அதை சுகந்த வாசனையாய் நுகரும்படியாக நீர் எங்கள் மத்தியில நீர் உலாவி ஆண்டவரே எங்கள் மத்தியில வாசம் பண்ணி ஆண்டவரே எங்கள் மத்தியில நீர் அசைவாடி ராஜா எங்களுடைய துதி ஸ்தோத்திர பலிகளை தேவன் எங்கள் மத்தியில நீர் வந்து அங்கீகரிக்கும்படியாக வானத்திலிருந்து ஒரு அக்கினி வந்து இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே இந்த காலை ஆராதனையிலே தகப்பனே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஏறெடுக்கப்படுகிற விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே தூபமாக மாறட்டும். ஆண்டவரே தேவ தூதர்கள் ஆண்டவரே பொற்கலசத்தை கொண்டு வந்து எங்களுடைய ஜபங்களை கேட்டு இந்த நாளுக்குரிய ஆண்டவரே பலத்தை இந்த நாளுக்குரிய சத்துவத்தை இந்த நாளுக்குரிய வழிநடத்துதலை நாங்கள் ஜபத்தில் வேண்டி பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அப்பா ஓ நீதிமானுடைய பாதை ஜீவ பாதையாக மாற போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய ஜபத்தை ஆண்டவரை நீர் கேட்கும்படியாக நீர் உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை நடத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த காலை வேளையில உம்முடைய அப்பத்தை உம்முடைய மன்னாவை நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தில் காணும்படியாக ஆண்டவரே மன்னா வேலையை தேவன் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆவி எங்களுக்குள் உம்முடைய வார்த்தை எங்கள் ஆவிக்கு தேவையாய் இருக்கிறது. ஆண்டவரே இந்த காலை வேளையில தகப்பனே உம்முடைய தியானம் எங்களுக்கு ஒரு அக்கினியாய் அனல் மூட்டப்படத்தக்கதாக ஆண்டவரே எங்களுக்குள்ளாக தரிசனம் அனல் மூட்டி எழுப்பப்படத்தக்கதாக அக்கினி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா எழுப்புதல் உண்டாகத்தக்கதாக இன்னைக்கு ஆண்டவரே அப்பா எல்லா காரியங்களிலும் தேவரே நீர் எங்கள் மத்தியில வந்து அசைவாடி நீர் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரப்போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே எங்கள் மத்தியில நீங்க வாசம் ஆயிருங்க. இந்த காலை வேளையில எங்களை பிரசன்னத்தினால நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதித்து பாடி மகிழ போகிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில நீங்க அசைவாடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே
காத்தீரையா இயேசு ராஜா என் பலனானே எதற்கும் பயமில்லையே இயேசு ராஜா என் பலனானே எதற்கும் பயமில்லையே ஆராதனை உமக்கே ஆமென் ஆராதனை உமக்கே 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 எந்த சிறகுகளே நிழலில் மகிழ செய்து உந்தன் சிறகுகளே நிழலில் என்றென்றும் மகிழ செய்து தூயவரே தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே 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 ஆமென் இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் என்று புகழ்ந்து பாடிடுவே இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே கர்த்தானி செய்த நன்மைகளை என்னே துதித்திடுவே ராஜானி செய்த நன்மைகளை என்னே துதித்திடுவே ஆராதனை உமக்கே 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 ஆண்டவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லவர் மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே ஆமென் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஒருவருக்கு ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது
இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அதை சேர்ந்து இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடமாயிற்று, மூலை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடமாயிற்று, மூலை கல்லாயிற்று. கர்த்தர் செயல், கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கை தட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கை தட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஸ்தோத்திரம். அப்படியே நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை ஆராதிப்போமா? இந்த காலை நேரத்துல வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. தேவன் ஒவ்வொரு நாளும் காலை வேளையில நமக்கு கிருபை அளித்து கொண்டிருக்கிறார். ஆமேன். எல்லாரும் வாயை திறந்து, ஒருவேளை நமக்கு சோர்வு இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம். கர்த்தர் இந்த காலை வேளையில நம்மை புதுப்பிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். தம்முடைய கிருபையினால் நம்மை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், என்னோட தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் ஆண்டவரே மகிமை உள்ள நாமம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வல்லமுள்ள கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளில ஊழியத்தை கர்த்தர் பொறுப்பெடுக்க வேண்டும். ஊழியத்தின் தேவைகளை கர்த்தர், எல்லா விதமான தேவைகளையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்த வேண்டும். உனக்கு முன்பதாக என்னுடைய சமூகம் கடந்து செல்லும் என சொன்ன ஆண்டவர், இதோ நமக்கு முன்பதாக அவர் கடந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. தடைகளை உடைத்து போடுகிறவர், ஓ சிங்காசனத்துல வீற்றிருக்கிற ஆண்டவர், நம்ம மத்தியிலே இறங்கி வந்திருக்கிற ஆண்டவர். ஓ ஹல்லேலூயா. இம்மட்டும் நடத்தி வந்த ஆண்டவர், சென்னை பட்டணத்திலிருந்து இவ்வளவு தூரம் நம்மை கடந்து கொண்டு வந்திருக்கிறார்னா, ஏதோ ஒரு முகாந்திரம் இல்லாம, ஏதோ ஒரு நோக்கம் இல்லாம, without a purpose God never brings anybody to any place. Hallelujah. கர்த்தருடைய சித்தம் இல்லாம நம்ம இந்த இடத்துல வரவில்லை. கர்த்தருடைய நோக்கம் இல்லாம நம்ம இந்த இடத்துல வரவில்லை. கர்த்தர் கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். ஒரே ஒரு நோக்கம், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆத்துமாக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷத்தை, நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற சமாதானத்தை இந்த காலையில துதிக்கிறோம் இல்லையா? ஆண்டவரை துதிக்கிறோம் இல்லையா? அவரை போற்றி உயர்த்துகிறோம் இல்லையா? எத்தனையோ கோடி கணக்கான மக்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கலையே. ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமை இன்றைக்கு வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த டீமோடு கூட உம்முடைய வல்லமை இருக்கட்டும். ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமை இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் ஆண்டவரே சொன்னீர், நான் பெரிய தேவன், என்னால செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோன்னு சொன்னீங்கப்பா. இன்றைக்கு நீர் பெரிய காரியத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. அந்த ஆண்டவர் ஒவ்வொரு கிராமத்துல அற்புதங்களை செய்யுங்க. வியாதிகளை சுகமாக்குங்க இயேசப்பா. ஆண்டவரே, கட்டுகள் உடைக்கப்படட்டும். பிசாசின் வல்லமைகள் ஆண்டவரே கீழ்ப்படுத்தப்படட்டும். ஆண்டவரே, ஒரு மகிமையை ஒரு மனுஷனுக்கும் இல்லை இயேசுப்பா.
எல்லாம் உம்முடைய கால். glory to God alone, Lord Jesus. உம்முடைய நாமத்தில் ஒருவருக்கே நீங்கள் மகிமை ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆண்டவரே மனதார ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹalleluya, ஹalleluya. காரணம் வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார். ஓ, ஸ்தோத்திரிக்கும் பொழுது ஆண்டவருடைய வல்லமை கிருபை நம்ம மேல இறங்கும். இன்றைக்கு ஒரு கிரேஸ் வேணும், நமக்குள்ளாய் ஒரு கிரேஸ் வேணும். ஓ, அந்த கிரேஸ் இருந்தா மட்டும்தான் இந்த ஊழியத்தை செய்ய முடியும். கிருபை இல்லாமல் ஒரு நாள் செய்ய முடியாது. நம்ம பேசுறதை கேட்கறதுக்கு ஒரு மனுஷனும் தயாரா இருக்க மாட்டாங்க. நம்ம வாயின் வார்த்தைகள் ஒரு நாள் ஒருவருக்கும் பிரயோஜனமா இருக்காது. ஆண்டவரே நீங்க பேசுங்க, ஆண்டவரே நீங்க பேசுங்க. நீங்க பாடல் மூலியமா கர்த்தர் வெளிப்படுங்க, ஆராதனை வெளியிலே வெளிப்படுங்க, ஜெபத்துல வெளிப்படுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே யாருக்காக ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறாங்களோ, ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே அவர்களுடைய விடுதலை பெறட்டும். ஆண்டவரே அவங்க ஆவி ஆத்மா சரீரத்துல விடுதலை பெறுவார்களாக. இந்த காலை வேளையிலும் நாங்கள் மனதார ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே. அவருடைய பிரசன்னத்தை நம்ம வாஞ்சிப்போம். ஆமேன், ஆமேன். நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன், ஆமேன். இந்த காலை வேளையில ஆண்டவரை தேடும்படியான ஒரு இருதயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 69 வாசிக்கும் போதே கர்த்தரை தேடுகிற இருதயம் வாழும். அந்த வாழும் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்துல பார்த்தா ரிவைவ்டு. அதாவது அந்த 69ஆம் சங்கீதத்துல சீயோனை இழந்து இருந்தாங்க அந்த ஜனங்க. ஆனா திரும்பவும் அவங்க சீயோனுக்கு திரும்பும் போது அவங்க இருதயம் அந்த சீயோன் மேல, ஆண்டவர் மேல அந்த வாஞ்சையா இருக்கும்போது அவங்க இருதயம் வாழ்ந்துதான். அதனால் எப்படின்னா, ஒரு ரொம்ப நாள் காத்திருக்கிற ஒரு பொருள், இல்லை ஒரு ரொம்ப நாள் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு காரியம், இல்லை ஒரு சுகவீனம் நமக்கு இருக்கு, அது ஆண்டவர் ஹீல் பண்ணாருன்னா நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம் இருதயத்துல. அதே போலதான் இந்த காலை வேளையில இந்த மனமகிழ்ச்சியின் தேவனை நம்ம இந்த நாளில வந்திருக்கிறோம், ஆராதிச்சிருக்கிறோம். அவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில இருக்கிறது. துதி ஸ்தோத்திர பலிகளோடு அவரை நாம் இந்த நாளில வரவேற்றிருக்கிறோம். அவர் நம்ம மத்தியில இருக்கிறார். இந்த அருமையான இந்த காலை வேளையில ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. செப்பனியா 3:15, அவர் நம்முடைய ஆக்கினைகளை அகற்றுகிறார். இந்த காலையில ஆண்டவரை தேடும் போது முதலாவது நமக்குள்ள இருக்கிற ஆக்கினை, அதை எல்லாத்தையும் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் அகற்றி நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். இரண்டாவது, அவர் நம்முடைய சத்துருக்களை நமக்கு விலக்குகிறவராய் இருக்கிறார். விலக்கி அவர் நம் நடுவிலே வாசம் பண்ணுவார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக்கினைகளை அகற்றும் போதும் சத்துருக்களை விளக்கும் போதும் கர்த்தர் நம் நடுவில் வந்து என்ன செய்கிறாரா? வாசம் பண்ணுகிறார். இந்த அதிகாலையில தேடி வந்திருக்கிற அருமையான NMS குடும்பத்தாரே, தேவனுடைய வீட்டாரே, நான் உங்களை இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். நிச்சயமாகவே அவர் நம் மத்தியிலே வாசமாய் இருக்கிறார். ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் தீங்கு நம்மளை துக்கப்படுத்துவதே கிடையாது. ஆமா, கர்த்தர் இந்த நாள்ல ஒரு எழுப்புதலோடு இந்த காலை வேளையில அவரை தேடி இருக்கிற நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? வாழ வைக்கிறார். ஒரு ரிவைவ்டு, நம்மளை மறுபடியும் ஒரு புது பலத்தினால, ஒரு புது கிருபையினால, ஒரு புது மகிழ்ச்சியினால, நேற்று கிடைச்ச சந்தோஷம் இல்ல, இப்போ இமிடியேட்டா இந்த நேரத்துல ஆண்டவரை நான் நினைச்சு பார்க்காத இடத்துல எவ்வளவு பலவீனத்தின் மத்தியில இருந்தேன், இங்கெல்லாம் நான் வருவேனா, இங்கெல்லாம் நான் நடப்பேனா? அருமையான ஆன்டி அக்கா ஓடி வந்தாங்க ட்ரெயினை பிடிக்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அவங்க கால் அவ்வளோ பலவீனம். ஆண்டவர் எங்க இருந்து இந்த பலன் வந்தது? ஆண்டவரை ஓடுறாங்க. அப்படி பாருங்க. ஆனா கரெக்டா 2 minutes கர்த்தருடைய கிருபை அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணாம பிடிக்க வச்சாங்க. ஆண்டவர் இப்படி எவ்ரிதிங். இன்னைக்கு இந்த ரூம்ல நம்ம ஸ்டே பண்ணி இருக்கிறோம், அது ஆண்டவருடைய கிருபை. இது காலையில, நேத்து காலையில இது வேற ஊருக்கு போய் விளக்கரேமா போயிடுச்சு. ஆமா, ஜீவிதா சிஸ்டர் கலங்கி போயிட்டாங்க. ஓனத்தை பேசி அங்க பேசி நமக்காக ஒரு கூட்டத்தையே கட் பண்ணி திருப்பி நம்மளே வந்து ஆண்டவர் உட்கார வச்சிருக்காரு. இல்லைன்னா நம்ம ரோட்ல தான் நின்று இருக்கணும். பாருங்க, அப்படி ஆண்டவர் அற்புதத்தை நமக்கு செய்கிறவர். எல்லாம் ஒரு முகாந்திரம் இல்லாமல் ஆண்டவர் இங்க கொண்டு வரல. அதனால ஆயத்தப்படுவோம், ஆயத்தப்படுத்துவோம். அதனால நம்ம ஆயத்தப்படுத்த போறதுக்கு முன்னாடி ஆயத்தப்படுவது ரொம்ப முக்கியம். அதனால இந்த நேரத்துல நம்ம ஜெப நேரம், இன்னைக்கு ஊழியங்களுக்காக, இன்னைக்கு ஊழியத்தின் காரியங்களுக்காக நான் யாருக்கும் ஜெப குறிப்பெல்லாம் கொடுக்கல. த ஸ்பிரிட் ஆஃப் காட், ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இன்னைக்கு வல்லமையா அவங்கவுங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்ய போகிறார். அந்த ஆவியானவர் இன்னைக்கு நம்ம மத்தியில இருக்கிற மிஸ்ஸஸ் தாரணி திரவியம் அவங்க நம்ம மத்தியில வந்திருக்கிறாங்க. அவங்க நம்மள ஒரு சில ஜெப குறிப்புகளை சொல்ல உடனே நான் எப்பயுமே சொல்ற ஒரு விஷயம் தான், ஜெபம் அப்படின்னு சொன்னா சுவிட்ச் போட்டா என்ன செய்யணும்? லைட் எரியணும். அதே மாதிரிதான் ஜெப குறிப்பு வந்தோடனே அங்க பத்திக்கணும். ஆவியானவர் உடனே பத்திக்கிட்டு எரியணும். சரிங்களா? வாங்க சிஸ்டர் பிரைஸ். அவங்க நம்மள ஜெபத்துல நடத்துவாங்க. அதற்கு பின்பதாக மத்தியில இருக்கிற ஜான்சி அக்கா வந்து இன்னைக்கு காலையில அப்பத்தை மன்னாவை நமக்கு பகிர்ந்து கொடுப்பாங்க. நான் இருப்பேன் என்று சொல்லிய தேவன் இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் அப்பா ஒரு கூட்ட ஜனங்களாக நாங்கள் இங்க வந்து
ஆண்டவரே இங்கே இருக்கிற அந்த மக்களுக்காக நாங்கள் ஆண்டவரே பாரப்பட்டு நாங்கள் செபிக்க இருக்கிறோம் ராஜா. இந்த நாங்கள் எங்கள் ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பாக இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதான கிருபையை ஆண்டவரை தந்த தயவிற்காக முதலாவது நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆமா, இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம் என்று சொல்லி ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே எங்களை சுகபத்திரமாக சென்ற அப்பா இரவிலே நீங்க இங்க அழைத்து வந்து ஆண்டவரை மகிமையா எல்லாவற்றையும் நேர்த்தியாக எங்களுக்கு நடத்தி கொடுத்த தயவிற்காக முதலாவது நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆமா ஆண்டவரே, அழைத்தனோ அவர்களின் மகிமையும் படுத்துவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவன், இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் செல்லுகிற இடத்திலே உம்முடைய மகிமையை எல்லோரும் கண்டு ஆண்டவரே, இருளில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே, மரணத்தின் பிடியில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பது போல் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தை அவர்கள் ஆண்டவரே காணத்தக்கதான கிருபையை நீங்க தரும்படியாக இந்த வேளையிலே நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் கடந்து செல்ல அந்த ஊழிய பாதைக்காக உம்முடைய பாதத்திலே வர இருக்கிற ராஜா. ஒரு விசை எங்களை ஆட்கொள்ளுங்க ராஜா. வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க தகப்பனே. அப்பா, அவர்களுக்கு எந்தென்ன தாளந்து இருக்கிறதோ தகப்பனே எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த நாளிலே நீங்க ஆண்டவரே அவர்களுக்கு அதை வெளிப்படுத்தி அப்பா, எல்லாம் நாங்கள் முதல் தடவையா வந்திருக்கிறவங்க இருக்காங்க, அல்லது 2-3 தடவையா ஆண்டவரே வந்திருக்கிறவரும் இருக்கிறாங்க. அப்பா, இப்படியாக வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே அந்த பயனை அவர்கள் அப்பா அனுபவித்து ஆண்டவரே அவர்களை நீங்க பயன்படுத்தும்படியாக அப்பா நீர் கொடுத்து அந்த வாய்ப்பை அவர்களுக்கு நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கீங்க ராஜா. அவர்கள் மூலமாக நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த நாளிலும் நீங்க ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும்படியாக இந்த வேலையில ஆண்டவரே அவர்கள் எப்படிப்பட்ட தாளந்தோடு இருக்கலாம், ஆனால் என் தேவன் நீங்க பயன்படுத்தும் போது அது அப்பா மகிமைக்குரிய பாத்திரமாக மாறுமே தகப்படே. அப்படியாக இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே நாங்கள் கடந்து செல்ல இருக்கிற அந்த இடத்துக்காக முதலாவது செல்லுகிற அந்த கிராமங்களுக்காக உங்களுடைய பாதத்திலே வருகிறோம் ராஜா. அப்பா, அந்த இந்த நாள்ல அந்த கிராமத்துக்கு போகும்போது ஆண்டவரே எத்தனையோ பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு எவ்வளோ பேர் இருப்பாங்க. அவங்கள நம்ம சந்திக்கிறதுக்கு முன்பாக எப்படி பேசணும், என்ன செய்யணும்ன்றதை ஆவியானவர் தாமே எங்களுக்கு உணர்த்தி ஆண்டவரே அதை இது பண்றதுக்கு ஆண்டவரே எல்லோருடைய மனதிலும் அந்த ஒரு மனதினை ஆவியை கொடுங்க ராஜா. எல்லோரும் அந்த சிந்தையோட செல்றதுக்கு ஆண்டவரே அப்படிப்பட்ட சிந்தைக்காக நம்ம இப்போ ஜெபிப்போம் ஆண்டவரே. அந்த ஒரு மனதின் ஆவியை எல்லோருக்கும் கொடுக்கும்படியாக இந்த வேலையில நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். இப்பொழுது எல்லோரும் சேர்ந்து அதற்காக நம்ம பாரப்பட்டு நம்ம ஜெபிக்கிறோம். அந்த மக்களுக்காக ஆண்டவரை நாம செல்லும் போது எங்களோட வாயின் வார்த்தைகளை நீங்க பொறுப்பெடுக்கணும் ராஜா. இப்போது ஒரு விசை எங்களை நாங்கள் தாழ்த்துக்கிறோம் ராஜா. இப்பொழுது நீங்க எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, கிருபையா கொடுத்த இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி ராஜா. இந்த நேரத்துல கொடுக்கப்பட்ட இந்த நல்ல ஆண்டவரே ஜெப குறிப்புக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தீர்க்கதரிசி விதமாய் சொல்லுகிறார் ஆண்டவரே, 2 பேர் ஒரு மனமாய் நடந்து போனால் அவர்கள் ஒருமித்து வாசமாய் இருப்பார்களே என்று எழுதியிருக்கிறபடி ராஜா. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக நாங்கள் கடந்து சொல்லுகிறோம் அப்பா. இந்த அதிகாலை வேளையில முதலாவது எங்களை நீர் எங்களுக்குள்ளாக அந்த கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தை எங்களுக்குள் கட்டி எழுப்பப்படும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சுவிசேஷத்துக்கு உடன் சுதந்திரவாளிகள் ஆண்டவரே என்பதை பங்காளர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக தகப்பனே அப்பா. பவுல் சொன்னார், நான் சுவிசேஷத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார் அப்பா. இப்போது ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய சிந்தனைகளை ஏக மனதாய் ஏக சிந்தையாய் ஒரு மனதாய் ஆண்டவரை இப்போது ஆண்டவரை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆண்டவரே பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே நாங்கள் கட்டும்படியாக சுவிசேஷ பாரத்தினாலே நாங்கள் ஒரு மனமாய் கட்டும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உடைய வல்லமையானது ஆண்டவரை எங்கள் மேல் ஒரு பாரமாய் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை அப்பா. தேவன் பெந்தேகோஸ்தே நாள்ல எல்லார் மேலும் ஒரு மனத்தின் ஆவியை ஊற்றினீரே. இப்போது இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியினுடைய மலை எங்கள் மேல் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரை ஊற்றப்படட்டும் ஆண்டவரை அப்பா. வெள்ளத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று எழுதியிருக்கிறபடியாக ராஜா ஆண்டவரை அப்பா, நீங்க உம்முடைய ஆவியினாலே எங்களை நடத்துறீங்க. நாங்க ஒண்ணுமே இல்ல ராஜா, நாங்க ஒண்ணுமே இல்லப்பா. நாங்க ஒரு மண் பாத்திரம் ஆண்டவரை. இந்த காலை வேளையில எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களுடைய ரத்தத்தினால கழுவி எங்களை சுத்தப்படுத்தி எஜமானுக்கு உபயோகப்படுகிற ஒரு மண் பாத்திரமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ள இருக்கிற தாளந்துகளை தேவன் ஆண்டவரை இந்த நாளிலே ஆண்டவரை தண்ணீருக்கு தண்ணீரும் இருதயம் எப்படி ஒத்திருக்குமோ ஜனங்களும் அப்படியாக இருப்பார்கள். அவர்களுடைய இருதயத்தை அறிந்திருக்கிற ஆண்டவர், ஆவியானவர் ஆழங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர். எங்களை கொண்டு இந்த நாளிலே
என்ன பேச வேண்டும் என்பதை அந்த ஸ்தலத்திலே நாங்கள் போய் காலூன்றி நிற்கும் போது ஒவ்வொரு இருதயங்களும் நீதியாளுடைய இருதயம் திறக்கப்படும்படியாக ஆண்டவரே இப்போது அந்த தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நீக்கப்பட்டு எங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவ ஒளியின் வார்த்தையாக ஆண்டவரே அப்பா ரட்சிப்பின் வார்த்தையாக தகப்பனே அவர்களுடைய காரியங்களை நாங்கள் அவர்களுடைய பாவங்களை ஆண்டவரே அவர்களுடைய காரியங்களை கண்டித்து உணர்த்தும்படியாக அந்த பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் பேசும்படியாக தகப்பனே அப்பா அன்னைக்கு பெந்தேகோஸ்தே நாளிலே இவர்கள் எங்களுடைய மூல பாஷையிலே பேசுகிறார்களே என்று ஒரு கூட்டத்தார் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்களே. அதே அனுபவத்திலே தகப்பனே வசனத்தை எடுத்து சொல்லும் போது இயேசுவின் அன்பை எடுத்து சொல்லும் போது ஆண்டவரே இயேசு இரட்சகர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லும் போது ஒவ்வொரு பாவ உணர்வடைந்த ஆண்டவரே இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி இன்னைக்கு ஒவ்வொருவருடைய வீட்டு வாசப்படிக்குள்ளும் ஆண்டவருடைய வார்த்தை கடந்து போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தையினால விடுதலை ஆக போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை நாங்கள் அதற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட ஏக சிந்தையோடு அப்படிப்பட்ட ஒரு மனத்தோடு அப்படிப்பட்ட பாரத்தோடு ஆண்டவரே எங்களையும் நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே, எங்களையும் நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே. ஒரு கூட்ட மக்கள் ஆண்டவரே இன்னைக்கு நாங்கள் பிரயாசப்படுகிற இந்த பிரயாசம் பரலோகத்தில் இதன் பலன் மிகுதியாய் இருக்கும்படியாக ஆண்டவரே பரலோகத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகும்படியாக தேவனுக்கு ஒரு மகிமை உண்டாகும்படியாக ஆண்டவரே எழுத படிக்க தெரியாத பேச தெரியாத ஆண்டவரே பப்ளிக்ல நான் எப்படி பேசுவேன் ஆண்டவரே இப்படிப்பட்ட பல எண்ணங்களோடு கூட இருக்கிறவர்களை தேவன் இன்னைக்கு வல்லமையோடு நீர் எடுத்து பயன்படுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரை பயன்படுத்தப்பட்டோம் என்ற ஒரு திருப்தியை ஒவ்வொருக்குள்ள ஆண்டவரை நீர் கட்டி கொடுக்க போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படி நீங்க செய்த ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் each and everything பெரியோர்ல இருந்து சிறியோர் வரைக்கும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரை இன்னைக்கு நீர் உபயோகப்படுத்த போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க பிரயோஜனப்படுத்துங்கப்பா. ஒவ்வொருவரையும் ரட்சிப்பின் கரத்தை நீட்டி ஆண்டவரே ஒவ்வொரு வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை தேவன் அக்னாலஜ்மெண்ட் பண்ணுகிறதற்கு அடையாளமாக அற்புதத்தினாலும் அதிசயத்தினாலும் உம்முடைய வசனத்தை அந்த இடத்துல நீங்க உறுதிப்படுத்தி அருள வேண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிசாசுகள் 7 பிசாசுகள் எல்லாம் ஆண்டவரே 7 வழியா இயேசுவின் நாமத்தினால ஓடி போகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு அபிஷேகத்தோடு கூட இந்த நாளில இந்த ஜெப குறிப்பை நம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் கேட்டு அப்படியே எங்களை அபிஷேகித்ததுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்தும் ஆண்டவரே இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென். குறிப்பா இந்த மலையில இருக்கிற அந்தகாரத்தின் வல்லமைகள் நம்ம இந்த ஊழியத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஆண்டவரே இங்க இருக்கிற எல்லா வல்லமைகளையும் மனுஷீக வல்லமைகள் அந்தகாரத்தின் வல்லமைகள் இருளின் ஆதிக்கத்தை எல்லாம் ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் கடிந்து செபிக்க இந்த வேலையில இந்த பாயிண்ட்ஸ்க்காக செபிக்க எல்லாரும் நாங்கள் நினைக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து செபிக்க முடியாத ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா துதிக்கும்படியாக ஆண்டவரே துதிக்கிறோம் 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 அப்பா கட்டும்படியாக ஆண்டவரே துதிக்கிறோம் ராஜா. எங்கள் பாகம் சமூகம் கடந்து போகட்டும் ராஜா. உடைய வல்லமை எங்களை பாதுகாக்கட்டும் ராஜா. ஆமா ஆண்டவரே அப்பா. ஆமா ஆண்டவரே மனுஷரால் கூடாது தேவனால் கூடும் என்று சொல்லியிருக்கிறேன். இதோ தகப்பனே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே போகிற இடமெல்லாம் தகப்பனே என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு பாதையை செவ்வைப்படுத்துவேன் ராஜா. உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய மகிமை இறங்கட்டும், உம்முடைய சக்கினா வல்லமை இறங்கட்டுமே, உம்முடைய சக்கினா வல்லமை இறங்கட்டுமே, உம்முடைய சக்கினா வல்லமை இறங்கட்டுமே. ஆம் ஆண்டவரே அந்தகார கிரியைகளுடைய ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இதோ ரட்சிப்பு 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 ஆண்டவரே. ஆம் திரளான மக்கள் ரட்சிக்கப்பட இயேசுவே இதோ தகப்பனே பேதுரு 3000 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது அதே போல ஆண்டவரே நாங்கள் இப்போது கடந்து போகிறோம். எந்த இடத்திலே ஆம் ஆண்டவரே எந்த வீதியில நாங்கள் போகிறோமோ அந்த இடத்திலே தகப்பனே நீ சொல்லியிருக்கிற ஆண்டவரே அப்பா கிராமந்தோறும் பட்டணந்தோறும் மத்திய 28ஆம் அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறீரே இதோ கிராமந்தோறும் பட்டணந்தோறும் போய் சுவிசேஷத்தை அறிவி என்று சொல்லி ஆம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவினால் அவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்து என்று சொல்லி ஆம் ஆம் இப்படிப்பட்ட ஜனங்களை ஆம் ஞானஸ்தானம் கொடுக்கத்தக்கதாய்
அவர்கள் ரட்சிப்புக்குள்ளே நடத்தத்தக்கதாய் எல்லா அந்தகார இதுக்கு தடையா இருக்கிற எல்லா அந்தகார கிரைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். சுவாமி, நீர் பலப்படுத்துவீர். நீர் ஆண்டவரே எங்களை பாதுகாப்பீர். ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே சுகபலன் கொடுத்து, இப்படி ஆவின் பலனை கொடுத்து, ஒவ்வொருத்தரும் ரட்சிப்பின் ஆண்டவரே பாத்திரத்தை கையில் ஏந்த நீ நடத்துவீர். சுவாமியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே அதை நடத்த போவதுக்காய் நன்றி. உம்முடைய கரம் ஆளுகை செய்ய போவதுக்காய் நன்றி. உம்முடைய வல்லமை ஆளுகை செய்ய போவதுக்காய் நன்றி. நீரே அப்படி நடத்துவீர், அப்படியே நடத்துவீர். ஆமா ஆண்டவரே, வெற்றி தோல்வி இல்லை, வெற்றி ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, நீ நடத்துவீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரை, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய இந்த ஊழியத்திற்குரிய தரிசனமாக ஆண்டவரே, கோணல் ஆனவைகளை செவ்வை ஆக்குவேன் என்று சொல்லிய தேவன், இந்த நாளிலும் கூட தகப்பனே, நாங்கள் போகிற பாதைகளில் எல்லாம் அப்பா எல்லா கோணல்களையும் நாங்கள் போவதற்கு முன்பாக செவ்வையாக்கி ஆண்டவரே, நாங்கள் போய் அந்த அப்பா உம்முடைய ஊழியத்தை நாங்கள் செய்யும் பொழுது ஆண்டவரே, நீர் மகிமையாய் அவர்கள் மத்தியிலே ஆண்டவரே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யும்படியாக இந்த வேளையிலே நாங்கள் மன்றாடி செபிக்கிறோம் ராஜா. ஆமா ஆண்டவரே, நீர் அப்பா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் அப்பா, சர்வ வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. அப்பா என்ன செய்யணும், நாங்க எப்படி பேசணுன்றது அப்பா எங்களுடைய வாய்களில் உம்முடைய வார்த்தைகளை வைக்கும்படியாக இந்த வேலையிலே எங்களை நாங்கள் முற்றிலுமாக இந்த அதிகாலை வேலையிலே ஆண்டவரே உம்முடைய நீங்காத பிரசன்னம் ஆண்டவரே, இந்த நாளிலே பணியை போல அப்பா எங்கள் மேல இந்த அதிகாலையில புதிய கிருபைகளை பொழிய பண்ணி கொண்டு இருக்கீங்க ராஜா. ஆமா ஆண்டவரே, நீங்க எடுத்து பயன்படுத்துங்க. உம்முடைய கிருபை ஆண்டவரே எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். நாங்கள் போகிற இடத்துல எந்த விதமான சத்ருவும் ஆண்டவரே எங்களை தொடாதபடிக்கு நீங்க வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. வரும்போது ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்த எங்கள் தேவன், இப்பொழுதும் ஆண்டவரே இந்த ஊழியத்தின் நிமித்தமாக நாங்கள் போகும்போது எந்த விதமான ஆண்டவரே எதிர்ப்புகளும் எதுவும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே அதை கேட்கிற எல்லாருடைய செவிகளையும் நீங்க திறந்தருளும்படியாக அப்பா, எல்லோரும் ஆசையோடு வந்து கேட்கும்படியாக உம்முடைய வார்த்தை ஆண்டவரே அவர்களுக்கு அது பிரயோஜனமுள்ள வார்த்தைகளாக எங்களுடைய வாய்களில் நீரே ஆண்டவரே, யார் யாருக்கு என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனாலும் ஆண்டவரே என் தேவன் நீங்க ஆண்டவரே ஆவியானவர் இறங்கி ஆண்டவரே அந்த ஏற்ற வார்த்தைகளை தந்து அப்பா அவர்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை மன்னாவை தரும்படியாக இந்த வேளையிலே ஆண்டவரே நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உனக்கும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை காலை வேளை மகிமைப்படுத்துவோமா? அற்புதமான ஒரு ஆயத்த ஜெபத்தை ஆண்டவர் இந்த நாளில் நம்ம ஏறெடுக்க வைத்திருக்கிறார். ஜெபத்துக்கு போகும்போது பல வேளையில நம்ம இப்படி போகலாம், சோர்வாக போகலாம், இல்லை பல துக்கத்தோடு போகலாம், கண்ணீரோடு போகலாம், இல்லை ஒரு எதிர்பார்ப்போடு வேண்டுதலோடு போராடி போகலாம். ஆனால் ஜெபத்தை முடிச்சுட்டு வரும்போது எப்படி வரணும் தெரியுமா? நான் அதுக்கு ஒரு கீ நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஜெபத்தை முடிச்சுட்டு வெளியே வரும்போது எப்படி வரணும் தெரியுமா? அப்படி அழுதுகிட்டே வரக்கூடாது, அவிசுவாசமாக வரக்கூடாது. எப்படி வரணும்னா சிங்கத்தை போல வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான் சிங்கத்தை போல தைரியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் எனக்கு போதுமானவராக இருப்பார். அதனால இந்த நாளில் ஜெபிச்சிருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் ஒவ்வொருவரையும் அற்பமான நம்மளை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த நேரிலும் இந்த காலை வேளையில நமக்கு சரீர ஆகாரத்திற்கு முன்பதாக நமக்கு ஆவிக்குரிய அப்பம் நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான NMS ஜான்சி அக்கா கன்வீனர், அவங்க இன்னைக்கு நம்ம மத்தியில் வந்து இந்த காலை தியானத்தில் நம்மளை நடத்துவாங்க. பிரைஸ் எல்லாம் கரங்களை தட்டி அவங்கள வரவேற்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது சுத்த கிருபை. நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறது ஆண்டோடைய கிருபை. ஏன்னா என்னுடைய சூழ்நிலை அப்படியா இருந்தது, ஆனாலும் தேவன் அதை எனக்கு என்ன செய்தார், வாய்க்க செய்தார் இல்லையா. இதனால கூட ஒரு சிறு கூட்டமாய் ஆண்டவரே நம்ம தொழுது கொள்ள ஆண்டவர் நம்ம கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் நமக்கு சாதகமாய் மாற்றி கொடுத்திருக்கிறார், அதுக்காக நம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் கூட விசேஷமாக கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை தான். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், 37ஆம் சங்கீதம் 5வது வசனம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியங்களை ஆயக்க பண்ண. இந்த வசனத்தை நான் இன்னைக்கு காலையிலேருந்து என்ன செய்வேன், என்ன வசனம் வச்சப்பா இன்னைக்கு எங்களுக்கு என்ன செய்ய போறீங்க, பேச போறீங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது,
வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது. அந்த வார்த்தையை கொண்டு தான் இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன செய்கிறோம், இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு வந்திருக்கோம் இல்லை? இந்த வார்த்தையை தான் நம்ம சுமந்து கொண்டு வந்திருக்கிறோம்னா தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்களில் யார்கிட்டயோ போய் என்ன செய்கிறோம், பிளான் எல்லாம் சொல்லி இதெல்லாம் நான் செய்ய போகிறேன், இதெல்லாம் செய்ய போகிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் தாவீது சொல்கிறாரு, உன்னுடைய வழியை நான் கர்த்தருக்கு தான் நான் என்ன செய்வேன், ஒப்புவிப்பேன். இன்னைக்கு எல்லாரும் நம்ம எதுக்காக இங்கெல்லாம் வந்திருக்கோம், ஊழியத்துக்காக ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். ஒருவேளை நம்ம பிரயாசப்பட்டிருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய அழைப்பு இல்லாமல் என்ன செய்ய முடியாது, ஒருவரும் வர முடியாது. அதனால தாவீது சொல்கிறார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து என்ன செய்யணுமா, அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும். முதல்ல என்ன செய்யணும், ஒப்புவிக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும், நம்பிக்கையா இருக்கணும். இந்த ரெண்டு காரியங்கள் இல்லாம எந்த காரியத்தையும் ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா என்னுடைய சூழ்நிலை அப்படிதான் இருந்தது. நேற்று 11 மணி வரைக்கும் நான் வருவேனா அப்படிங்கிறது உறுதி இல்லை. ஏன்னா எனக்கு அப்படி ஒரே போராட்டம். ஒன்று ஊர்லேருந்து கெஸ்ட் எல்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்கள நான் என்ன சொல்லி சமாதானப்படுத்தி என்ன சொல்றது அப்படின்னே சொல்லி எனக்கு ரொம்ப போராட்டமா இருந்தது. அப்போ நான் ஒரே சொன்னேன், ஏசப்பா நான் எப்பொழுதுமே ஊழியத்துக்கு வருகிறேன்னு சொல்லும் போது உடனே டக்குன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா என்னோட சூழ்நிலைகள்லாம் நான் இப்போ இன்னைக்கு என்ன டேட்டோ நான் அடுத்த வரைக்கும் நான் யோசிப்பேன், என்னுடைய பிளான் என்ன இருக்கும், என்னென்னலாம் எனக்கு இருக்கும் அப்படின்றத நான் யோசிச்சு தான் நான் சொல்லுவேன். ஆனாலும் ரொம்ப நேரங்களில் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், ஏசப்பா ஒரே ஒரு காரியம் மாத்திரம்தான், நான் போகணும்னு நீ சுத்தம் இருந்தால் என்னென்ன செய்யுங்க, அழைத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி. என் கணவர் சொன்னார், இல்லை நீங்கள் போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போது தாவீது சொல்லும்போது இதை தான் சொல்கிறாரு, நம்மளுடைய வழியை நம்ம என்ன செய்யணுமா, முதலாவது கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும், அவருடைய கரத்திலிருந்து அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ரெண்டாவது காரியம், நமக்குள்ள என்ன இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். நம்மளெல்லாம் கொண்டு பயன்படுத்துவாரா அப்படின்னு நினைத்த நாட்கள் நிறைய உண்டு. என்னதான் நான் சொல்கிறேன், இங்கே முதல்ல இந்த மனிதனத்துக்கு தான் நான் முதல்ல வந்தேன். ஆனால் இன்றைக்கு இந்த அளவுக்கு ஆண்டவர் என்னை பயன்படுத்துவார் அப்படின்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல. கர்த்தர் உண்மையிலே நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது தான் அவர் நம்மளை பயன்படுத்த முடியும் இல்லையா? அதுதான் தாவீது சொல்லுகிறார், முதலாவது நீங்கள் என் கரத்தில் ஒப்புவீங்க. உங்களுடைய பிளான் என்ன, இசப்பா இன்னைக்கு என்ன ஊழியத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கீங்க, எந்த ஊழியமாக இருந்தாலும் சரி, ஒரு ஜெபிக்கிற ஊழியமா, துதிக்கிற ஊழியமா, இதுவும் ஊழியம்தான் இல்லை? எல்லாமே ஊழியம்தான். அப்படிப்பட்ட ஊழியங்களை நம்ம என்ன செய்யணும், ஆண்டுடைய கரத்தில் நம்ம ஒப்புவித்து செய்யும்போது அது மகிமையாய் காணப்படும். அப்போதான் ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார், இன்னும் வல்லமையாய் பயன்படுத்த முடியும். ஏன்னா நிறைய பேர் அவங்க சொன்னாங்க நான் செய்கிறேன், இவங்க சொன்னாங்க, அப்படி அல்ல. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை என்ன நோக்கத்துக்காக கொண்டு வந்திருக்கீங்க, அந்த நோக்கத்தை என்ன செய்யுங்க, எங்களுக்கு பயன்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும் போது தேவன் நிச்சயமாய் நமக்கு அதை செய்வார். அது மாத்திரமல்ல, ரெண்டாவது காரியம் சொல்றாரு, நம்பிக்கையாய் இருக்கும் இல்லை? நேற்றிலிருந்து நம்ம அதெல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ஏசப்பா இந்த ஊழியத்தில் கொண்டு வந்திருக்கீங்களே, எங்களை என்ன செய்யுங்க, பயன்படுத்துங்க. எங்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகக்கூடாதுன்னா. எல்லாருக்கும் வேலை இருக்குது, யாருமே வேலை இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் ஆண்டவருக்காக நேரங்களை ஒதுக்கி நம்ம என்ன செய்திருக்கிறோம், வந்திருக்கிறோம். ஏசப்பா எங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை நாங்கள் என்ன செய்யணும், பயன்படுத்தணும். ஏன்னா எப்போ வாசல் அடைக்கப்படும் சொல்லி தெரியாது. கொடுக்கப்பட்டதான வாய்ப்பை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தி கொள்ளணும். அப்படிதான் ஆண்டவர் தாவீது சொல்றாரு, அவர் மேல நம்பிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. மூன்றாவது காரியம், இந்த ரெண்டு காரியத்தை நம்ம செய்துட்டோம்னா ஆண்டவருடைய கரத்திலிருந்து என்ன செய்ய பெற்றுக்கொள்வோம், அவரே காரியங்களை வாய்க்க பண்ண. அவர் வாய்க்க பண்ணாம எந்த காரியத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. 3 விதமான காரியங்கள். ஒன்று, நம்ம ஒப்புவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே இந்த கரத்துல நாங்கள் எந்த காரியமா இருந்தாலும் நாங்கள் ஒப்புவிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, அதை நான் வாய்க்க பண்ணுவேன். என் மேல நீ நம்பிக்கை வச்சின்னா நான் உனக்கு வாய்க்க பண்ணுவேன்னு சொல்றாரு. இன்றைக்கு ஒருவேளை நம்ம எந்தெந்த சூழ்நிலையில இந்த ஊழியத்துக்காக நம்ம கடந்து வந்திருக்கோம்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனா எல்லாருக்கும் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார். சங்கீதம் 37:5 படி நம்மளுடைய வழியை நம்ம யாருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துருக்குறோம், ஆண்டோடைய கரத்துல ஒப்பு கொடுத்துருக்குறோம். அப்போ நிச்சயமா என்ன செய்வார், அதை நமக்கு வாய்க்க செய்வார். நம்முடைய பிளான் எல்லாம் ஆருடைய கரத்துல என்ன செய்திருக்கிறோம், ஒப்பு கொடுத்துருக்கோம். ஏசப்பா இன்னைக்கு ஒரு பிளான் போட்டிருக்கோம்ப்பா,
இந்த டைம்ல இந்த ஊழியம் செய்ய போறோம், சிறு பிள்ளைகள் மத்தியில ஊழியம் செய்ய போறோம், கிராமங்கள்ல நாங்க சந்திக்க போகிறோம்னு சொல்லி நம்ம என்ன செய்திருக்கிறோம், எல்லா காரியத்தையும் பிளான் பண்ணியிருக்கிறோம். அது எல்லாவற்றையும் நம்ம ஆண்டுடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்துருக்குறோம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அவரே காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார். உண்மையிலே இத்தனை ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு ஆண்டவர் நம்மளை நிச்சயமாய் வல்லமையாய் பயன்படுத்துவார். அப்படிப்பட்டதான கிருபைகளையும் அப்படிப்பட்டதான வார்த்தைகளை தான் நம்ம கொடுத்து இன்றைக்கு நம்மளை அனுப்பியிருக்கிறார். உண்மையிலே சங்கீதக்காரர் தாவீது சொன்னது போல எங்களுடைய வழியை நாங்கள் ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவர் இந்த ஊழியத்தினுடைய வழியை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே நீங்க என்ன செய்யுங்க, எங்களுக்கு வாய்க்க செய்யுங்க, நாங்கள் உங்களுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம், எங்களை பயன்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும்போது நிச்சயமாய் தேவன் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த நாளில நம்மளோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக நம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல, இசப்பா எங்களுடைய வழியை ஆண்டவரை நாங்களுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் ஐயா. நாங்கள் உம்மீது நம்பிக்கை வைத்து வைத்திருக்கிறோம். நாங்கள் யாரை நம்பி நாங்கள் ஊழியத்துக்கு வரல, உம்மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தரே அதை எங்களுக்கு வாய்க்க செய்து ஆண்டவர் இந்த நாள் ஊழியங்களை கர்த்தர் எங்களை கர்த்தாவே அப்பா எங்களை மகிமையாய் எங்களை நடத்த போவதற்காக நாங்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த நாளிலும் கூட விசேஷமாக இசப்பா காலையில அதிகாலையில உம்மை துதிக்க வைத்தீங்களே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, நாங்கள் எங்களை ஜெபிக்க வைத்தீங்கப்பா, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மூன்றாவதாக கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கர்த்தாவே கொடுத்த இந்த வாய்ப்புக்காக, எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே எங்களுடைய வழியை நாங்கள் இந்த கரத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நாங்கள் உண்மையை நம்பிக்கை வைத்து நாங்கள் இன்றைக்கு கடந்து போகிறோம் ஐயா. கர்த்தரே எங்களுக்கு வாய்க்க செய்து இன்றைக்கு இரவு நாங்கள் வந்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தும் போது ஏசப்பா நாங்கள் ஆரவாரத்தோடும் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து மகிமையான காரியங்களை செய்தார்னு சொல்லி நாங்கள் நன்றி செலுத்த கர்த்தர் எங்களை கிருபைப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு மீதும் தேவ பிரசன்னம் இப்போது இறங்குகிறதுக்காக மக்கள் நன்றி. கர்த்தருடைய மகிமை இறங்குகிறதுக்காக மக்கள் நன்றியா. ஆண்டவரே எங்களை பயன்படுத்துங்க, நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் வாய்க்க செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறையா, நாங்கள் நம்பிக்கை மீது வைக்கிறோம் ஐயா. அப்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே எங்களோடு கூட இசப்பா நீங்க கடந்து வாங்க, மகிமையான காரியங்களை செய்யுங்க, தடைகளை நீக்கி கத்தத்தாமே ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக கோணலானவைகளை செவையாக்குகிறதுக்காக நாங்கள் நடு செலுத்துக்கிறோம் ஐயா. தொடர்ந்து உடைய கிருபையின் கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பொறுப்பெடுத்து நடத்துங்க, வழி நடத்துங்க, காத்து கொள்ளுங்க. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றைக்கு வேண்டிய அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையகளே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.